அம்மா பார்த்தீங்களா சார், அந்த காலையில் பசங்க பிள்ளையாச்சு கொண்டுட்டானுங்க சார். இனிமே என் பையன் திரும்பி வரமாட்டான் சார், நேற்று 10 மணிக்கு என்கிட்ட பேசலாம் சார். இன்னைக்கு என் பிள்ளைங்களாம் எப்படி அடிச்சிருக்காலும் பாருங்க சார். இது நீதி நீங்க தான் சார் சொல்லணும். நிர்வாகத்தை கண்டிச்சு சார். நம்ம எல்லாத்தையும் ஹாய், நான் உங்களில் நான். இது வாய்ஸ் ஆஃப் பெயின், வலிகளை பற்றி பேசப்படும். இன்றைக்கி ஒரு வலி, ரொம்ப கவலையான ஒரு வலி. உண்மையாகவே நான் இன்றைக்கி இந்த சேனலில் நான் உங்ககிட்ட பேசும்போது என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எதையுமே நான் சொல்ல போகிறது கிடையாது. தயவுசெய்து அதை நான் இன்றைக்கி இந்த ஒரு வார்த்தைக்கு நான் இதை எதிர்பார்த்து நான் உங்ககிட்ட இன்றைக்கி பேச போகிறது இல்லை. ஒரு கவலையில் நான் உங்ககிட்ட இன்றைக்கி பேச போகிறேன். ஆக்சுவலி ஒரு பெற்றோருடைய கண்ணீர், அதை பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு கண்ணீர் என்ன அறியாமல் நான் பார்த்தேன் அந்த விஷயத்தை. அதை பார்த்தது தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி ஷார்ட்ஸில் கோவத்தில் பேசியிருப்பேன். ஆக்சுவலி அந்த கோவம் ஒரு சில விஷயங்கள் நம்மளை அறியாமல் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இன்றைக்கி பார்த்தேன். அதை நான் உங்கள் கூட இன்றைக்கி பேச போகிறேன். ஆக்சுவலி இந்த போதைப் பொருள் கோவையில் ஹிந்துஸ்தான் காலேஜில் ஒரு மாணவர் உயிர் இழந்திருக்கார். 19 வயசு பையன், சின்ன பையன்தான். அவன் பேர் அமுதன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், பாருங்கள். அந்த அம்மா அப்பா ஒரே அழுகுறாங்க. அவங்க அழுகிறது பார்த்தாவே நம்மளால் எதுவுமே பேச முடியல. அந்த மாதிரி ஒரு அழுகுறாங்க. அப்போது அவங்க அப்பா முதல்ல அவர் எப்படி இறந்துருக்காருன்னு சொல்கிறேன். மரக்கட்டையாலையோ இரும்பு கம்பியாலேயோ அடிச்சிருக்காங்க. அடித்ததில் அந்த பையன் இறந்துட்டார். அந்த அப்பா சொல்கிறாரு, நான் நைட்டு 10 மணிக்கு அவர்கிட்ட பேசினேன்றார். ஆனால் அந்த பையன் இப்போ உயிரோடு இல்லை. அந்த அம்மா அப்பாவுக்கு நம்மளால எந்த ஒரு ஆறுதலும் சொல்ல முடியாது. இதுதான் விஷயம். அந்த அப்பா ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அந்த அப்பா ஒரு கவலையில் அழுதுகிட்டே ஒரு வார்த்தையை சொல்கிறார். போதைப் பொருள் பயன்படுத்துறதுனால அந்த காலேஜில் இருக்கிற ஹெட்டுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் என் மகனை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் போலீஸ் தரப்பில் இன்னும் அதுக்கான ஒரு விசாரணை நடந்துன்னு இருக்கு. 5 மாணவர்களை கைது செஞ்சுருக்காங்க. இது முழுமையாக என்னன்னு சொல்லி போலீஸ் விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த போதைப் பொருள்னால அந்த பையன் உயிரை இழந்துட்டான். 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேருடைய லைஃப்பும் முடிஞ்சிச்சு. இதுதான் உண்மை. அந்த 5 பேரும் தனக்குத்தானே நஷ்டத்தை தேடிட்டு போயிட்டாங்க. இதுதான் உண்மை. இவ்வளோ ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் நம்ம நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில் குறிப்பாக எப்போவுமே நடந்து தான் இருக்குது. போதை என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய நண்பரை கூட பார்க்க மாட்டேங்குது, தன்னுடைய பெற்றோரை கூட பார்க்க மாட்டேங்குது, தன்னுடைய கூட பிறந்தவங்களை கூட பார்க்க மாட்டேங்குது. போதை எப்போவுமே நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் போதை நம்மளை நாசமாக்கிடும். அதுதான் இன்றைக்கி செஞ்சிருக்கு. அந்த போதைக்கு நிறைய அரசாங்கம் ஒவ்வொரு டைமும் ஆட்சியில் உட்காரும் போதும் ஒவ்வொரு அரசாங்கமும் நிறைய சட்டங்களை அமல்படுத்த தான் செய்கிறாங்க. அப்படி இருந்தும் குறைய மாட்டாங்க. அதுக்கு இன்னும் முயற்சி அதிகமாக எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய வலி. ஆக்சுவலி நான் இந்த வலியை நான் பேசுகிறதே உண்மையாகவே அந்த பெற்றோர்களுக்காக மட்டும்தான். மற்றபடி எனக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அந்த பெற்றோர்கள் அழுகுறது பார்க்கும்போது தனக்கு தானே அழுகு. 19 வயசு பையங்க, சின்ன பையன்தாங்க. அந்த வயசு 19 வயசு. நாளைக்கு சொல்ல முடியாது. எல்லார் வீட்லேயும் குழந்தைங்கள் இருக்காங்க, எல்லார் வீட்லேயும். ஏன்னா இப்போவே இதை தடுத்தலைன்னா
அப்புறமா எதுவுமே பண்ண முடியாது. 19 வயசுங்கிறது ஒரு சின்ன வயசு. ஒரு பையனை வந்து சக மாணவர்கள் அடித்து கொள்கிற அளவுக்கு போயிடுச்சுன்னா நம்ம எதை நோக்கி போயின்னு இருக்கோம்? இந்த வலி, அவங்களுடைய வலி யாராவது பூர்த்தி செய்ய முடியுமா? அரசாங்கம் நஷ்ட ஈடு கொடுக்கும். அரசாங்கம் அவங்க ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அது கொடுக்கும். மேபி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க எவ்வளோதான் என்னதான் செஞ்சாலும் அந்த மகனுடைய அவங்க ஒரு கனவு வச்சுருப்பாங்களே, ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் ஒரு கனவு வச்சுருப்பாங்களே, அந்த கனவு கிடைக்குமா? போன உசுறு போனது தான். அது யாருமே அதுக்கு வந்து ஈடு பண்ண முடியாது. இந்த வீடியோ நான் அவங்களுக்காக தான் பேசுகிறேன். நிறைய விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன். பட் சில விஷயங்கள் வந்து என்ன அறியாமல் பேச முடியாமல் தடுக்குது. போலீஸும் சரி, முதல்ல அந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அது ஒரு பக்கம், அது சட்ட ரீதியாக அவங்க என்ன அதுக்கான தண்டனையோ அது கொடுக்கட்டும். அடுத்தது இந்த போதையை ஒழிக்கிறதுக்கு இன்னும் அதிகமான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். இதுதான் பிரச்சனையே. இங்கே போதை வந்து அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சுன்னா மனுஷனாவே இருக்க மாட்டான், மிருகமாக மாறிடுறான். மிருகத்தனம் தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும், அந்த மிருகத்தனம் தான் காரணம். அந்த மாதிரி ஒரு விஷயம் போயின்னு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு யோசித்து தெளிவாக இந்த அரசாங்கமும் சரி போலீஸும் சரி அந்த விசாரணை சரியாக நடத்தி யாரெல்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் அந்த பெற்றோர்களுக்கு சொல்ல வார்த்தை இல்லை, வார்த்தைகள் அமைதியாக இருக்குது. உங்களுக்கு கடவுள் உதவி செய்யட்டும். இதுதான் நான் இன்னைக்கு ப்ரே பண்ண போகிறேன். தேங்க்யூ. பாய்.